ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாம்ஜின் VLFF. ஆர்மீஸ், யூஸ் யோர் ஹெட்ஃபோன். நாம்ஜின் FF நேம் வேம்பயர் டீமன் டிஃப்ரெண்ட் லவ். ஸ்டார்டிங் சீனில் டீமன் வேர்ல்டு, அதுக்குள்ளே நிறைய டீமன்ஸ் இருக்கு. அதுவும் பயங்கரமாக இருக்குது. அது ஃபேஸ் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. அதில் அங்கே ஒரு ஹெட் இருக்காங்க. அந்த ஹெட் தான் பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளோட டீமன் இனத்துலேயே ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னா அது நான் தான். எனக்கு அப்புறம் என்னோடய பையன்தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த இடத்துல எப்படி சொல்லலாம், நீங்கள் உங்கள் பையன்தான் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல நம்ம நிற்கிறாரு. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஹெட்டை தேர்ந்தெடுக்கும்போது உங்களோட வாரிசை மட்டும்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. நாங்களும் ஒரு டீமன் தான். எங்களுக்கும் இந்த டீமன் வேர்ல்டை வாழ்கிறதுக்கு தகுதி இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா, அதாவது உங்கள் பையனை தான் தேர்ந்தெடுப்பேன்னு சொன்னீங்கன்னா என் வேலையை நான் காமிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றாங்க. அப்படி நீ என்ன காமிப்பியோ காமி, என் பையனை தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இருக்க பாதி பேர் அந்த டீமன் ஹெட் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு சிலர் தான், அதாவது நம்ம ஆரமோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் ஆரம்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவர் சொல்கிறது உண்மை தான். நீங்கள் எப்பொழுதும் உங்களோட வாரிசை தான் தேர்ந்தெடுக்கிறீங்க. எங்கள் ஆரம்பத்தை லீடராக தேர்ந்தெடுங்க அப்படின்றாங்க. இப்போது இந்த மாதிரி திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது. எல்லாமே திரும்பி பார்க்குறாங்க. அந்த இடத்துல அந்த டீமன் ஹெட் இருக்கார்ல, அவரோட பையன் வந்து நிற்கிறான். அவன், ஓ நீ என்னோட இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறியா? சரி, நான் சொல்கிற மாதிரியே நான் உன்னை தேர்ந்தெடுக்கிறேன்னு வச்சுக்கவேன். ஆனால் நம்ம 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு போட்டி நடக்கணும். அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த டீமன் வேர்ல்டை ஆள போகிறாங்க. ஓ அப்படியா, சரி நான் அந்த போட்டிக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. என்ன போட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த உலகத்துலேயே ரொம்ப, அதாவது நமக்கு அப்புறம் நிறைய உயிர்களை கொல்றது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே ஒவ்வொரு இதாக சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ ஆரம் கரெக்டாக சொல்கிறாரு, வேம்பயர்ஸ் அப்படின்னு. நீ சொன்னது தான். நம்மளோட இந்த உலகத்துல இருந்து நீயும் நானும் மட்டும் வெளியே போவோம். நம்மளை கண்காணிக்கிறதுக்கு நம்மளோட பாடி கார்டு, அதாவது நான் அதை குட்டியாக்கி உன்கிட்ட கொடுப்பேன். நீ என்னென்ன பண்ணுறியோ அங்கே இருக்க எல்லா தகவலுமே நம்மளோட இடத்துக்கு வந்து சேரும். அதே மாதிரி நான் எத்தனை பேரை கொல்றேனோ என்ன பண்ணுறேனோ அது எல்லாமே இங்கே வந்து சேரும். நம்மள யார் அதிகமான வேம்பயர்ஸை வேட்டையாடி கொண்டு சாப்பிட்றோமோ அவங்க தான் நம்மளோட அந்த டீமன் வேர்ல்டுக்கே லீடர் அப்படின்றாங்க. ஆரம் இதை கேட்டுட்டு, உன்னோட இந்த போட்டி ரொம்பவே சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கு. இது என்ன சாப்பிட்றதெல்லாம் ஒரு போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் சாப்பிட்றது தான் மெயின் சொல்லலை. நீ எவ்வளோ பேர்த்த கொன்று சாப்பிட்றியோ அப்போ தான் நீ வின் பண்ணதான் அர்த்தம். அதாவது எனக்கு மேலே நீ சாப்பிட்ருக்கணும். அப்புறம் ஒரு சிலருக்கு கூட நீ இறக்கம் கொடுத்த இந்த இடத்துல அது தெரிய வரும். தெரிய வந்துச்சுன்னா நம்ம டீமன் இனத்துக்கே அவமானம். ஏன்னா நம்ம யாருக்குமே இறக்கம் காமிக்கக்கூடாது. உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்றாங்க. எனக்கு புரியுது. இப்போ நம்ம உடனே பூமிக்கு போகணும் அப்படின்றாங்க. ஏன் பூமிக்கு போகணும்? இது கூட உனக்கு தெரியாத? இதில் நம்ம டீமன் வேர்ல்ட்லையே நீ தான் அதிபுத்திசாலின்னு வேற சொல்லிக்கிறாங்க. ஏன்னா பூமியில் தான் நிறைய வேம்பயர்ஸ் இருக்கும். வேம்பயர்ஸ்க்கு எங்கே அதிகமான சாப்பாடு கிடைக்கும்? பூமியில் தானே, மக்களை தானே அவங்க கொண்டு சாப்பிடுவாங்க. ஸோ அப்போ அவங்க அங்கே தானே இருப்பாங்க அப்படின்றாங்க. நீ சொல்கிறது உண்மை தான். சரி வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேருமே அவங்க விங்ஸை பயன்படுத்தி பூமிக்கு வராங்க. அப்போ அந்த டீமன் ஹெட்டோட பையன் சொல்கிறான், இங்கே பாரேன், நம்மள யார் ஃபஸ்ட்டு கொல்றாங்களோ, ஐயோ நீ சொன்னது போதும் நிப்பாட்டு அப்படின்றாங்க. நான் அதை சொல்ல வரல. நம்ம டீமன்கிற உண்மை யாருக்குமே தெரியக்கூடாது. ஏன் அந்த வாம்பயர்ஸ் கூட தெரியக்கூடாது. அப்புறம் உன்னோட விங்ஸை நீ எதுக்காகவும் பயன்படுத்தவே கூடாது அப்படின்றாரு. நான் ஏன் பயன்படுத்தக்கூடாது? இது என்னோட உரிமை, என்னோட இது அப்படின்றாரு. உன்னோட உரிமை உன்னோட தான் இருக்கலாம். நம்ம அத்துமீறி, அதாவது நம்ம கடவுளுக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் வந்திருக்கோம். இது மட்டும் கடவுள், அதாவது அந்த ஏஞ்சல்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சிச்சு நம்மளை பழி வாங்குவாங்க. அப்புறம் பார்த்துக்கோ. அதனால தான் சொல்கிறேன், நீ உன்னோட விங்ஸை பயன்படுத்தினா அந்த வைப் வந்து அப்படியே அங்கே போகும். அதை கண்டுபிடிச்சிருவாங்க. உன்கிட்ட நான் உனக்கு கொடுத்துருக்கேனே, அதை பத்திரமா வச்சிருனே. அது என்னன்னு உனக்கு தெரியுமா? நீங்கள் இருக்க வரைக்கும் ஒரு மனுஷங்க மாதிரி தான் நடந்துப்ப. அதாவது நீ ஒரு வேம்பயரை பார்க்குற வரைக்கும், நீ அந்த வேம்பயரை பார்த்துட்டினா நீ ஒரு டீமன் ஆயிடுவ. அந்த செகண்ட்குள்ளே நீ அவங்கள கொண்டு சாப்பிட்றணும். இல்லைனா அந்த ஏஞ்சல் வேர்ல்டில் இருக்கவங்க உன்னை வந்து அவ்வளோதான் அப்படின்றாங்க. அது ஆரம்புக்கு நல்லாவே புரியுது. சரின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க.
தென் இப்போ நம்ம ஆரம் நார்மல் ஹியூமன் மாதிரி இருக்காரு. பட் அவரோட கழுத்தில் மட்டும் ஏதோ ஒரு சிம்பிள் இருக்குது. அந்த சிம்பிள் டீமன்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆரம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. அப்போது ஒரு மாதிரி ஈவினிங் டைம் ஆகுது. அங்கே இருக்க நிறைய குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருக்குங்க. ஆரம்ப பார்த்தோன்னே ஆரம் பக்கத்தில் வருதுங்க. ஆரம்க்கு ஃபீல் ஆகுது இவங்க நார்மல் ஹியூமன்ஸ் தான் அப்படின்னு. அதில் ஒரு குட்டி பையன் அங்கிள் கீழே குனிங்களேன் அப்படின்னு சொல்கிறான். என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் நெக்கில் ஒரு டேட்டோ போட்டிருக்கீங்கல்ல அது ரொம்பவே அழகாக இருக்கு. நானும் பெரிய பையனாகி அந்த மாதிரி போட போகிறேன் அப்படின்றான். இல்லை இல்லை இந்த மாதிரிலாம் நீ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரு. ஏன் நீங்கள் மட்டும் போட்டிருக்கீங்க? ஏன்னா நான் ஒரு டீமன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பார்க்க அழகாக இருக்கீங்க, ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க, நீங்கள் எப்படி உங்களை டீமன் சொல்லலாம்? நீங்கள் டீமன்லாம் கிடையாது அப்படின்றாரு. ஓ அப்படியா, சரி, உனக்கு இந்த வேம்பயர்ஸ் மேலாம் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு சொல்லி ஆரம் கேட்குறாரு. அதுவா, ஆமாம், எங்கள் அம்மா சொல்லுவாங்க நைட் டைம் தனியாக போகக்கூடாது, போனால் வேம்பயர்ஸ் வந்து எங்களை அடித்து சாப்பிட்ருன்னு சொல்லி. அது குழந்தைங்கன்னா வேம்பயர்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்குமா அப்படின்னு சொல்லுது. அப்போ கரெக்டாக ஸ்னோலாம் வர ஆரம்பிக்குது. நான் வீட்டுக்கு போகிறேன், லேட் ஆகிடுச்சு, இல்லைன்னா அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்த போகுது. அப்போ விழுந்துருது. வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுவுது. நம்ம அப்போது அந்த இடத்துக்கு ஒரு விங்ஸை வச்சுட்டு வேகமாக ஒன்று பறந்து வருது. கண்டுபிடிச்சிடுறாரு அது வேம்பயர்னு. அந்த குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, அதை வேகமாக ஆரம் அடிச்சிடுறாரு. அது அப்படியே மயங்கி போய் வேறு இடத்துல விழுந்துருது. அது வேறு எதுவும் இல்லை, வேம்பயர் தான். ஆரம் வந்துட்டு இந்த குழந்தைய நான் சேஃபாக கொண்டு போகணும், இல்லைனா வேம்பயர்ஸ் கையில் அந்த குழந்தை செத்து போயிடும். எனக்கு இந்த குழந்தைய பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உன் வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இதோ அதான் என் வீடுன்னு சொல்லி இந்த குழந்தை காட்டுது. தென் வீட்டுக்குள்ளே போய் விட்டுடுறாங்க. நீ வெளியே வராத, உங்கள் அம்மா சொன்னது உண்மை தான், இந்த டைமில் வந்தால் வேம்பயர்ஸ் ஒன்று அடித்து சாப்பிட்றோம், பொண்ணு பறந்து போச்சு பார்த்தியா அப்படின்றாங்க. ஆமான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஓடி போயிடுது. தென் ஆரம் அந்த வேம்பயரை தேடி போயிட்டுருக்காரு. அதுக்குள்ளே அந்த வேம்பயரை அந்த டீமன் ஹெட்டோட பையன் அடித்து சாப்பிட்டுறான். இதை பார்த்துட்டு ஆரம்க்கு நீ எப்படி இதை பண்ணலாம், அதில் என்னோட மார்க் இருக்குது தெரியுதா இல்லையா அப்படின்றாங்க. மார்க் இருக்கோ இல்லையோ, யார் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான். எனக்கு இப்போது 1 பாயிண்ட் ஏறிடுச்சு, நான் இன்னும் 4 வேம்பயர்ஸை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்றாங்க. ஏன் அப்படி சொல்கிற? ஆமாம், நமக்குள்ளே 5 தான் ஹையே அப்படின்றாரு. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் அந்த சைடு போயிட்டுருக்காரு. அவர் போயிட்டுருக்கும்போது பார்க்குறாரு, போகிற வழியில் ரத்தமாக இருக்குது. அந்த ரத்தம் அப்படியே பனியில் உறைஞ்சிருக்கு. என்னாச்சு, இது யாரோட பிளட், இதில் நிறைய பிளட் கலந்துருக்கே, யாருன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. அந்த வேம்பயர் ஹெட்டோட பையன் வேறு சைடு போயிடுறான். நம்ம ஆரம் அப்படியே நடந்து போயிட்டுருக்காரு. ஐயோ ரத்தம் வருது, இது யாராவது ஹியூமனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. அப்போது அந்த சிக்னலில் நீ ஹியூமன்ஸை மட்டும் பார்த்துறாத, பார்த்தினா உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் நோட்டிஃபிகேஷன் மாதிரி அனுப்புகிறான். இதை பார்த்துட்டு ஆனால் அவர் ஹியூமனை ஆல்ரெடி பார்த்துட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. அங்கே போனால் அப்படியே ஒருத்தர் மயங்கி விழுந்து கிடக்குறாரு. இது யார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்க்குறாரு. பார்த்த உடனே நம்ம ஆரம்க்கு அவ்வளோ பிடிச்சி போயிடுது. என்ன இவன் இவ்வளோ அழகாக இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை அப்படியே டச் பண்ணுறாரு. அப்போது அந்த பர்சன் திடீர்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. பல்லெல்லாம் பெருசாக இருக்குது, மேலெல்லாம் ரத்தமாக இருக்குது. இதை வச்சு ஆரம் கண்டுபிடிச்சிட்றாரு இது ஒரு வேம்பயர்னு சொல்லிட்டு. அதை கொல்லலான்னு சொல்லிட்டு அந்த வேம்பயரை ஆரம் அவரோட பவரை வச்சு பண்ண பார்க்குறாரு. அப்போ அந்த வேம்பயர் என்னை விட்டுரு, எனக்கு வாழணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை, உன்னை சாப்பிட்டாதான் நான் உயிரோடு இருக்க முடியும் அப்படின்றாரு. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நான் அந்த குழந்தைய வேணும்னே பண்ண வரல. அந்த குழந்தைய என் வேம்பயர் வேர்ல்டில் இருக்கவங்க, இல்லை உன் பேச்செல்லாம் என்னால் கேட்க முடியாது, நீ உன்னை நான் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் சொல்கிறாரு. ஐ மீன் நம்ம ஆரம் சொல்கிறாரு. ப்ளீஸ் நான் சொல்ல வரதை கேளு, நீ ஒரு டீமன்கிறத எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு தேவை வேம்பயர்ஸை சாப்பிட்ணும் அவ்வளோதானே. ஆனால் நீ நல்லா புரிஞ்சுக்கோ, எங்கள் வேம்பயர்ஸ்லேயே 2 டீமாக நாங்கள் பிரிஞ்சுருக்கோம். ஒருத்தர் இந்த மாதிரி மக்களை கொல்றவங்க, நாங்கள் மக்களை கொல்றவங்க கிடையாது. நான் அந்த குட்டி பையனை கொல்ல போன ஒரு வேம்பயரை தடுக்கிறதுக்காக தான் அவ்வளோ வேகமாக வந்தேன். ஆனால் நீ உன் பவரை வச்சு என்ன அடிச்சிட்ட, நான் அதனால தான் இங்கே வந்து விழுந்துட்டேன் அப்படின்றாரு. அது எப்படி, நான் அங்கே அடித்தேன் நீ இங்கே வந்து விழுவ? ஆமாம், அந்த
உங்களோட இன்னொரு டீமன் வேர்ல்ட்லேருந்து வந்த ஒருத்தன் என்னை சாப்பிட ட்ரை பண்ணும்போது அவனுக்கு ஏதோ நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்துச்சு. அது என்னன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் அதில் நான் உன் ஃபேஸை பார்த்தேன். நீ அந்த அந்த இன்னொரு வேம்பையரை தடுக்க முயற்சி பண்ணல. அவனை நீ ஏதோ பண்ண போத்த போல். அதுக்குள்ளே அந்த டீமன் வந்து அதை சாப்பிட்டுச்சு. நான் எப்படியோ இங்கேருந்து எஸ் ஆகிட்டேன். அவன் எதனால் என்னை விட்டு வச்சானே எனக்கு சத்தியமாக தெரில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாரு. அப்போது நான் நீ சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் முழிக்கிறாரு. நான் சொல்கிறது உண்மைதான். ப்ளீஸ், நாங்கள் இந்த மக்களை காப்பாற்றணுன்னு தான் நினைக்கிறோம். அது எப்படி முடியும்? வாம்பயர்ஸ்னாலே மக்களை பார்த்தாலே அவங்களுக்கு டெம்ட் ஆகும். அவங்கள ரத்தத்தை குடிக்கணுன்னு தான் தோணும். ஆனால் ஏன் உனக்கு தோணலை அப்படின்றாரு. ஏன்னா என்னோடய ஃபேமிலியில் இருக்கவங்க நாங்கள் ஒரு கயிறு மாதிரி கட்டியிருக்கோம். இதனால் எங்களுக்கு எந்த ஒரு ஃபீலுமே வராது. ஐ மீன், மக்களை பார்த்தாலே எங்களுக்கு நார்மலாக தான் தோணும். ஆனால் நாங்கள் பகல் டைமில் வரமாட்டோம். எங்களுக்கு அதான் இந்த வேம்பயர்ஸ் எல்லாம் இந்த மக்களை கொல்லுவாங்கள்ல, அவங்கக்கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு இதாக தான் நாங்கள் இருக்கோம். அதனால தான் நைட் டைம் இப்படி வந்து பாதுகாக்கிறோம். ஆனால் அதை புரிஞ்சுக்காம தயவு செஞ்சு என்னை கொன்றாதீங்க. என்னை நீங்கள் கொன்னீங்கன்னா நீங்கள் போய் நிறைய வேம்பயர்ஸை கொல்ல வேண்டியதாக இருக்கும். அப்போ கொல்லும்போது எங்களோட இனத்தையும் கொன்றுவீங்க. அப்புறம் மக்களை யாராலையுமே பண்ண முடியாது எதுவும் அப்படின்றாங்க. நீ எப்படி இப்படி சொல்லலாம்? நாங்களே மக்களை கொல்ல தான் போகிறோம். ஏன்னா நாங்கள் ஒரு டீமன் அப்படின்றாங்க. இல்லை, நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க? ப்ளீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாரு. நான் அப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா நீ வெறும் வேம்பையர், நான் டீமன். அதை ஞாபகம் வச்சுக்கோ. நான் எங்கள் டீமன் வேர்ல்டுக்கு ஹெட் ஆகணும். அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் அவரோட பவரை யூஸ் பண்ணி அவரோட விங்ஸ் அப்படியே விரிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி லைட்டாக பயமாகுது. ப்ளீஸ் என்னை சாப்பிட்றாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நான் உன்னை சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஜின்னோட கழுத்தை அப்படி டச் பண்ணுறாரு. ஆரம்க்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போது கடிக்கலான்னு வரும்போது டக்குன்னு நம்ம ஜின்னு ஆரமை பைட் பண்ணிடுறாரு. அப்போது ஜின்னோட அந்த பைட்டு அது வந்து ஆரமோட மேலே பட்டுருது. பட் ஆரம்க்கு எதுவுமே ஆகலை. பட் ஆரம் ஜின்னை வந்து எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு. நார்மலாக விட்டுடுறாரு. என்ன பண்ண? நான் ஏன் உன்னை விட்டேன் அப்படின்னு சொல்லி ஆரம் கேட்குறாரு. இல்லை, எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியாது. நான் உங்களை பைட் பண்ணேன். என்னால் உங்களால் பைட் பண்ணவும் முடியல. என்னான்னு தெரில, நீங்கள் என்னை விட்டீங்க. அது எனக்கே புரியலை அப்படின்றாரு. இல்லை, உனக்கு என்னமோ பவர் இருக்குது. நீ யாருன்னு ஒழுங்காக சொல்லு அப்படின்றாங்க. நான் உண்மையை தான் சொல்கிறேன். நான் ஒரு வேம்பையர் தான். நான் எப்படி பண்ணேன்னு எனக்கே தெரில அப்படின்றாரு. இல்லை, நான் ஒரு டீமன். உன்னை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பக்கத்தில் வராரு. இல்லை, நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் எல்லாருமே கடவுளை வழிபட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிற? ஆமாம், நாங்கள் தான் சொன்னோம்ல, நாங்கள் வித்தியாசமான வேம்பயர்ஸ். நாங்கள் கடவுள்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சோம். அதாவது நாங்கள் வேம்பயர்ஸாக இருக்கோம், அது உண்மை தான். ஆனால் எங்களோட பவர்ஸை தீய வழிக்கு கொண்டு போக மாட்டோம், நல்ல வழிக்கு தான் கொண்டு போவோம். அப்படி நாங்கள் பண்ணோன்னா எங்கள் உயிரை நீங்கள் எடுத்துக்கங்க. அதுக்கு பதிலாக உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதுக்கு தான் கடவுள்லாம் சொன்னாங்க, டீமன்ஸ்லாம் இந்த உலகத்துக்கு வருவாங்க. வந்து யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட இருந்தோம், உங்களோட அந்த கெட்ட வேம்பயர்ஸ் கிட்ட இருந்தோம் இந்த மக்களை நீங்கள் தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் இப்படி பாதுகாத்துட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அவர் எங்களுக்கு பவர் கொடுத்தாரு. அது என்ன பவர்லாம் தெரியாது. அதனால தான் நான் உங்களை பைட் பண்ணப்போ உங்களுக்கு இப்படி இருக்கானோ எனக்கு தெரில அப்படின்றாரு. இல்லை, நான் உன்னை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து, சரி நான் உன்னை நம்புகிறேன். ஆனால் நீ உன்னோட இடத்துக்கு என்னை கூப்பிட்டு போ, அப்போ தான் நான் நம்புவேன் அப்படின்றாரு. ஜின்னு அதை நம்பி அப்படியே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போனால் நிறையா வேம்பயர்ஸ் இருக்கு. ஓ சரி, நான் உங்கள் இனத்தை நம்புகிறேன். ஆனால் உங்களுக்கு ஆப்போசிட்டாக வேம்பயர்ஸ் இருக்காங்கல்ல, ஏன்னா அவங்கக்கிட்ட கூப்பிட்டு போ அப்படின்றாரு. ஜின்னும் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போனால் எல்லா வேம்பயர்ஸையும் அழிச்சிடுறாரு ஆரம். அதாவது அடித்து சாப்பிட்டுட்டாரு. அப்போ நெக்ஸ்ட்டு, நீ சொன்ன மாதிரியே நான் அவங்கள எல்லாத்தையும் கொன்னுட்டேன். இனிமேல் மக்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அப்போது நீ என்னை நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் கேட்குறாங்க. நான் உன்னை உண்மையாலுமே நம்புகிறேன். அதனால தான் நீ சொன்ன இடத்துக்கு நான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்றாரு. சரி, அப்போது உன்னோட இடத்துக்கு என்னை திருப்பி கூப்பிட்டு போவியா அப்படின்றாரு. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சும்மா தான், நீங்கள் நல்லது பண்ணுறீங்கல்ல, நானும் உங்கள் இடத்துல வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்றாரு. அப்படியா, அப்போ ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம், நீ கொஞ்ச நேரம் இங்கேவே இரு, நான் உங்கள் வேம்பயர் ஹெட் இருக்காங்கள்ல அவர்கிட்ட பேசணும் தனியாக அப்படின்னு சொல்கிறாங்க. ஜின்னும் வெளியே போய் நின்றுட்டுருக்காரு.
அதுக்குள்ள அஜின் என்னடா ரொம்ப நேரமாக போகுது ஆரம்ப காணமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. இடம் ஃபுல்லாக ரத்தமாக இருக்கு. என்னன்னு பார்த்தா ஆரம் எல்லாத்தையும் கொன்னுட்டு அவரோட பயங்கரமான அந்த விங்ஸ் அப்புறம் அந்த கண் அவ்வளோ ரெட்டாக இருக்குது. அவர் நகத்தெல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு உங்கள் இனத்துல இருக்க எல்லாருமே காலி. ஆனால் என்னால் ஒன்றை மட்டும் எதுவுமே பண்ண முடியல. அப்படி தோணுச்சுன்னா உன்னையும் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் திமிரா பார்த்துட்ருக்காரு. நான் உன்னை எவ்வளோ நம்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அவ்வளோ கோவமாக அப்படியே கடிக்க வர்றாரு பக்கத்தில். பட் நம்ம ஆரம் தான் ரொம்ப பவர் ஆச்சு. அவரால் எதுவுமே பண்ண முடியல. அந்த இடத்துலேருந்து மறையலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டாக அந்த இடத்துல அந்த இன்னொரு டீமன் ஹெட்டோட பையன் இருப்பான்ல, அவன் வந்து அங்கே நிற்கிறான். என்னப்பா ஒரு வழியாக வின் பண்ணிட்ட போல் நம்ம போட்டியில் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் நான் வின் பண்ணிட்டேன். அப்புறம் இனிமேல் நான் தான் அந்த இதுக்கே ஹெட் அப்படின்றாரு. அப்போ அந்த இடத்துல அவன் ஒரு ட்விஸ்ட்டு வைக்கிறான். நான் சொன்னதை நம்பிக்கிட்டியா? கவலைப்படாத, இந்த டீமன் வேர்ல்டுக்கு நான் மட்டும்தான் ஹெட்டு. அப்புறம் உன்கிட்ட மட்டும்தான் அதிகமான பவர்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த ஒட்டுமொத்த இடத்துலையே இந்த வேம்பயர்ஸ் தான் நமக்கு அடுத்த ஆளுங்க. அதாவது மற்ற உயிரில கொல்றதில்ல. அதனால தான் இந்த வேம்பயர்ஸ் என்ன இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அப்புறம் நீ அதை பண்ணிட்ட. ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு நக்கலாக சிரிச்சுக்கிட்டு. ஆரம்க்கு செம்மையாக கோவம் வருது. அப்போ ஆரம் அவரோட பவரை ஆல்ரெடி நிறைய வேம்பயர்ஸை கொண்டு சாப்பிட்ருப்பார்ல, அவருக்கு இன்னுமே பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த இடத்துல அந்த வேம்பயர் ஹெட்டோட பையனை அப்படியே கொன்னுடுறாரு அவரையும். இப்போது அந்த வேம்பயர் ஹெட்டோட டீமனோட பவர் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆரம்குள்ளே போயிடுது. முழு தீய சக்தியாகவே நம்ம ஆரம் மாறிடுறாரு. அந்த இடத்துல ஜின்னு பார்த்துட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. என்னோட ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே இவன் கொன்னுட்டான். இனிமேவும் இந்த உலகத்தில் இவன் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு காட் கிட்ட ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போது கரெக்டாக அந்த இடத்துல ஒரு ஏஞ்சல் வருது. வந்துட்டு என்ன, நான் உன்னை பாதுகாக்க சொன்னேன், அதே மாதிரியே நீ பாதுகாத்த. ஆனால் நீ யாரை நம்பக்கூடாதோ அவங்கள நம்பிக்கிட்ட. நான் அவன்கிட்ட ஆல்ரெடியே சொன்னேன் நீ இவங்கள நம்பக்கூடாதுன்னு சொல்லி. ஆனாலும் நீ நம்பிட்ட. உன்னோட தப்பு தான். இனிமேல் உன்னோட இனம் இல்லாததுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சல் அங்கேருந்து மறைஞ்சிருது. இல்லை என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு. கோவத்தில் போய் ஆரம் அடிக்கலான்னு போகிறாரு. என்ன வேணும் அடிக்க வரியா? இல்லை நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஜின்னோட கை ரெண்டையும் பிடிச்சி அப்படியே மடக்கி வச்சுக்கிறாரு பக்கத்தில். என்னை விடு விடுன்னு சொல்லி கத்துறாரு. ஓ, நான் உன்னை விடணுமா? அவ்வளோதானே உன் ஆசை? ஆனால் இங்கே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பவரால் அந்த விங்ஸ் அப்படியே வர வச்சு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக டீமன் வேர்ல்டுக்கு கூட்டி போயிடுறாரு. அங்கே போயிட்டு நம்ம ஜின்னை கட்டி போட்டு அப்படியே கீழே உட்கார வச்சுருக்காரு. ஜின்னுக்கு செம்மையாக கோவம் வருது. அந்த இடத்துல நம்ம ஜின்னோட பவர் அவ்வளோவா ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்போ ஆரம் வந்துட்டு அந்த ஹெட் இருப்பான்ல, அவன்கிட்ட போயிட்டு உங்கள் எல்லாத்த விட பயங்கரமான பவர் என்கிட்ட தான் இருக்குது. நீங்கள் என்னை நம்ப வச்சு நல்லாவே ஏமாற்றிட்டீங்க. நான் நேர்மையாக தானே நடந்துக்கிட்டேன். அப்போ நீங்களும் என்கிட்ட நேர்மையாக தானே நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜின்னு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு, ஹோ, நேர்மையை பற்றி நீ பேசுகிறியா? நான் உன்னை நம்பி உன்னோட என்னோட எல்லா இதையும் காமிச்சேன். ஆனால் நீ என்ன பண்ண? நீயே இப்படி இருக்கும்போது அவங்க ஏன் உன்கிட்ட நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆரம் ஜின்னு பக்கத்தில் போயிட்டு அவளோட லிப்பை டச் பண்ணி உன்னோட இடத்துல ரொம்பவே ப்ளட்டாக இருக்குது. அதை எனக்கு டேஸ்ட் பண்ணும் போல் தோணுது. உங்களுக்கு மட்டும்தான் டேஸ்ட் பண்ணணுன்னு தோணுமா? எங்களுக்கும் தான். அப்புறம் எனக்கு பவர்ஸ் நிறையவே இருக்குது. முன்னாடி தான் பவர்ஸ் இல்லை. அப்புறம் உன்கிட்ட ஏஞ்சல் பவர் வேறு இருந்துச்சுல, இப்போ சுத்தமாக இல்லை. என்னால் உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனால் எனக்கு என்னமோ உன்னை எதுவுமே பண்ண தோணல. என் கூட வச்சுக்கணுன்னு தோணுது. அதனால தான் எதுவும் பண்ணாமல் இருக்கேன். இதுக்கு மேலே பேசினேன் உன்னை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த இடத்துல நீ இங்கேருந்து எந்திரிக்கிறியா இல்லை நான் உன்னை எந்திரிக்க வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்காரு. அவன் பயத்துலேயே அந்த பழைய டீமன் எழுந்துடுறான். அந்த இடத்துல நம்ம ஆரம் உட்கார்றாரு. ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டே உட்கார்றாரு. ஜின்னு இதை பார்த்து நீ உண்மையாலுமே ரொம்பவே கெட்டவன் தான். நீ ஒரு உண்மையான டீமன் தான் அப்படின்றாரு. ஓ, நீ சொல்லவும் எனக்கு இன்னும் நல்லா இருக்கு. இந்த பேரை கேட்கவே ப்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு நிற்கிறாரு. ச்சே, உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது. தயவு செஞ்சு என்னை கொன்று, இல்லாட்டி என்னோடய இடத்துல விட்டுரு அப்படின்றாரு. அதை எப்படி பண்ணுவேன்? உன்னை பிடிச்சி போய் தான் நான் இங்கே கூட்டிகிட்டே வந்தேன். உன்னை நான் விடுவேன்னு மட்டும் கனவுல கூட நினச்சிடாத அப்படின்றாரு. ஓ, நீ தானே என்னை கொல்ல மாட்டேன், நானே என்னை கொன்னுக்கிறேன் அப்படின்றாரு.
அது முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அவரோட பவரால் ஒரு பிரேஸ்லெட் மாதிரி செய்கிறாரு. அது அப்படியே ஜின்னோட கையில் போட்டு விட்டுறாரு. அது அழகாக இருக்குது. பட் ஆனால் ஜின்னுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அந்த பிரேஸ்லெட் அப்படி நம்ம ஜின்னு என்ன பண்ணாலும் அது ஆரம்க்கு அப்படியே தெரியப்படுத்தும். அவரவே காயப்படுத்திக்க நினச்சாலும் ஆரம்க்கு தெரியும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட்டை போட்டு விட்டுருக்காரு. ஜின்னு இன்னும் பயங்கரமாக கத்துறாரு. ஹோ, உன்னால் இவ்வளோ தான் கத்த முடியுமா? நான் என்னவோ நினச்சேன், இன்னும் நல்லா கத்து அப்படின்றாரு. எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அப்படியே வேகமாக வராரு. உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் திமிரா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, என்னை தயவு செஞ்சு விடு அப்படின்றாங்க. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம ஜின்னோட லிப்லேயே கிஸ் பண்ணுறாரு. அப்படியே ஜின்னுக்கு கோவமாக வருது. தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? நான் ஒரு வேம்பயர், நீ ஒரு டீமன். என்னை போய் நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுவும் நல்லா தான் இருக்குல்ல, வேம்பயர் டீமன் டிஃப்ரெண்ட் லவ் அப்படின்றாரு. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஏன் வெக்கப்படணும்? வேம்பயர் இனத்துலையே கடைசி வேம்பயர் நீ தான். அப்புறம் எங்கள் டீமன் வேர்ல்ட்லையே நான் தான் பலசாலியான டீமன். நம்மளை யாராலையுமே எதுவும் பண்ண முடியாது அப்படின்றாரு. ஓ, உன்னை யாருமே எதுவும் பண்ண மாட்டாங்கிற ஒரு நினைப்பு இருக்கா? அதுக்கு தான் கடவுள் இருக்காரு, அவர் உன்னை சும்மா விட மாட்டார் அப்படின்றாங்க. ஓ, நீ அப்படி வேறு நினச்சிட்ருக்கியா? நீ கவலைப்படாத. நாங்கள் ஏதாவது கெட்டது பண்ணால் மட்டும்தான் உங்கள் கடவுளால் எங்களை ஏதாவது பண்ண முடியும். ஆனால் நான் என்ன கெட்டது பண்ணேன்? உங்களை மாதிரி வேம்பயர்ஸை மக்கள்கிட்ட இருந்து பாதுகாத்திருக்கேன். அதாவது மக்களை பாதுகாத்திருக்கேன் உங்களை மாதிரி வேம்பயர்ஸ்கிட்ட இருந்து. ஸோ கடவுள் எனக்கு ரிவார்டில் கொடுக்கணும் அப்படின்றாரு. உனக்கு அந்த ஆசை வேறு இருக்கா அப்படின்றாரு. எனக்கு தெரியும் கடவுள் ரிவார்ட்லாம் எனக்கு கொடுக்க மாட்டாருன்னு. அதனால தான் என்னோடய ரிவார்டாக நான் ஒன்றை தூக்கிட்டு வந்தேன். நீ தான் இனிமேல் என் லைஃப் ஃபுல்லாக என் கூட இருக்க போகிற. என்னோட ரிவார்டாக இல்லை, என்னோடய லைஃப் பார்ட்னரா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் ஜின்னு பக்கத்தில் போய் கெஸ் பண்ணுறாரு. ஜின்னு பக்கத்தில் இருக்க கண்ணாடியை உடச்சி அப்படியே ஆரமோட கன்னத்தில் கிழிச்சு விட்டுறாரு. ஆரமுக்கு பயங்கர கோபமாக வருது. பரவாயில்ல, உன்னால் எனக்கு இவ்வளோ தான் பண்ண முடியுமா? ஆனால் நான் உன் மேலே ஒரு காயம் கூட படாமல் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவரை வச்சு அப்படியே அந்த காயத்தை சரிப்படுத்திக்கிறாரு. எனக்கு இவனை நினச்சா கோவம் தான் வருது அப்படின்றாரு. அப்புறம் டார்லிங், உனக்கு பசிக்கும்ல அப்படின்றாரு. அப்படியே ஜின்னு மறைக்கிறாரு. எனக்கு தெரியும் உனக்கு பசிக்கும்னு. நீ மற்ற யாரோட பிளட்டையும் சாப்பிட வேணாம், ஏன் பிளட்டையும் குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறாரு. ஜின்னுக்கு அருவருப்பாக இருக்குது. சீ, பொண்ணை மாதிரி ஒரு டீமனோட பிளட்டு எனக்கு தேவையே இல்லை. நான் யாரோட பிளட்டையும் குடிக்க மாட்டேன், அனிமல்ஸை தவிர அப்படின்றாரு. நீ இவ்வளோ நல்லவனாக இருக்காத. டீமன்கிறது கொஞ்சம் கடவுளும் இல்லை, மனுஷனும் இல்லை, மிருகமும் இல்லை, எல்லாமே கலந்ததுன்னே வச்சுக்கவன். அப்போ நீ உனக்கு பிடிச்ச மாதிரி நினச்சிட்டு என்னோடய பிளட்டை எடுத்துக்கோ அப்படின்றாரு. நீ என்ன சொன்னாலும் உன் பிளட்டை மட்டும் நான் எடுத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஜின்னு அப்படியே லைட்டாக மயங்க ஆரம்பிக்கிறாரு. ஆரம் பார்த்துட்டு இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜின்னுக்கு பசியில் தான் அப்படி மயங்கி விழுந்திருக்காரு. அப்போ ஆரம் வேணும்னே அவரோட லிப்பை பைட் பண்ணுறாரு. அப்போ அதில் பிளட் வருது. இதை ஜின்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. வேறு வழி இல்லாமல் ஜின்னு போயிட்டா ஆரமோட லிப்பை பைட் பண்ணுறாரு. ஃபுல்லாக ரத்தத்தை குடிக்கிறாரு. நம்ம ஆரமுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, அந்த இடத்துல பெயினாக இருக்குது. பட் இருந்தாலும் ஜின்னுக்காக அப்படி பண்ணுறாரு. ஃபுல்லாக அதானதுக்கப்புறம் நம்ம ஜின்னோட உடம்புக்குள்ள ஆரமோட கொஞ்சம் கொஞ்சம் பவர்ஸும் அப்படியே வருது. ஜின்னு அப்படியே ஆரமுக்கு மாதிரி ஏற்ற மாதிரி மாற ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஆரம் அந்த நாள் அங்கே இல்லை. அப்போ ஜின்னு நான் அந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பார்த்துட்ருக்காரு. ஆனால் இதுதான் நரகமாச்சு. அந்த இடத்துல போகிறதுக்கான வழியே இல்லை. ஆரமால் மட்டும்தான் போர்ட்டலை உருவாக்க முடியும். இப்போ எஸ் ஆளான்னு பார்க்கும்போது டக்குன்னு வந்து ஆரம் பிடிச்சிடுறாரு. உனக்கு என்ன வேணும்? இங்கேருந்து போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், எனக்கு இங்கேருந்து போகணும் அப்படின்றாங்க. அப்போ என்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்கிறாரு. எங்கன்னு போய் பார்த்தா அங்கே ஒரு மேரேஜ் ஹால் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே கூப்பிட்டு போய் நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, அப்போ நான் உன்னை விடுறேன் அப்படின்றாரு. இல்லை, என்னால் உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாது. நீ ஒரு டீமன், அது எனக்கே தெரியும். நான் ஒரு டீமன்கிறது. நம்ம 2 பேரும் சேர்ந்தா அது நல்லா தான் இருக்கும். நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்றாரு. முடியாது. அப்போ முடியாதுன்னா நீ இங்கேவே இரு. எனக்கு அடிமையா? இல்லை, என்னோட லைஃப் பார்ட்னரா அப்படின்றாரு.
நம்ம ஜின்னுக்கு ஆரம் சொன்னது சரியாக படுது. மேரேஜ் பண்ணால் இவன் என்ன எங்கே வேணாலும் கூப்பிட்டு போவான். அப்போதைக்கு இந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு போய் சொல்லி நம்ம எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ண ஒத்துக்கிறாரு. அப்போ ஆரமுக்கு செம்ம சந்தோஷமாக இருக்குது. அந்த இடமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அங்கே இருக்க மக்கள்லாம் அதுவும் நம்ம ஆரமோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லி சந்தோஷமாக இருக்காங்க. அந்த இடத்துல ஆரம் ஜின்னுக்கு ஒரு ரிங்கை போட்டு விடுறாரு. அப்போ ஜின்னு திடீர்னு அவர் அறியாமலே ஆரம்ப கெஸ் பண்ணுறாரு. எனக்கு என்னாச்சு, நான் ஏன் இப்படி பண்ணேன், என்னை அறியாமலே நான் பண்ணேன் அப்படின்றாரு. நீ எனக்கு இந்த ரிங்கில் ஏதாவது பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது இந்த ரிங்கா? இது நார்மலான ரிங் தான், நான் இதில் எதுவுமே பண்ண கிடையாது. உனக்கு ஞாபகம் இருக்கா, அன்றைக்கி நீ என்னை பைட் பண்ணியே? ஆமாம். அப்போது எனக்குள்ளே இருக்க பாதி பவர் உனக்கு வந்துடுச்சு. நான் என்ன நினைக்கிறேனோ அதை மட்டும்தான் நீ பண்ணுவ. அது நான் வேணும்னே பண்ண கிடையாது, நீ என்னை பண்ண. அதனால தான் உனக்கு என்னோட எண்ணங்கள் பாதி இருக்கும். அப்புறம் அது இந்த ஃபீல் நான் நினைக்கவே கிடையாது, நீயா பண்ண அப்படின்றாரு. ஆனால் இது நான் வேணும்னே பண்ணலையே. இல்லை எனக்கு தெரியாது, உனக்கு பண்ணணும்னு தோணியிருக்கு அதனால் பண்ண அப்படின்றாரு. இல்லை நான் பண்ணவே இல்லை, நான் பண்ணலை அப்படின்றாரு. அப்புறம் யார்? அதோ அங்கே இருக்க குட்டி பையன் என்ன பண்ணானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அப்படின்றாரு. இல்லை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. சரி உனக்கு எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜின்னு இதுதான் ஐடியான்னு நினச்சிட்டு, நம்ம வெளியே போகலாமா, இந்த பூமிக்கு போய் ரொம்ப நாளாச்சு. அதுவும் இல்லாமல் என்னோடய ஃபேமிலியில் இருக்க எல்லாத்தையும் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, என் குடும்பத்தில் இருக்கவங்கள நீ கொன்னீங்க. ஆமாம், இப்போ அதை எதுக்கு சொல்கிற? அந்த இறந்த இடத்த நான் ஒரு டைமாவது பார்க்கணும், அவங்கள நினச்சி ப்ரே பண்ணணும், ப்ளீஸ் என்னை அங்கே கூப்பிட்டு போ அப்படின்றாரு. நான் கூப்பிட்டு போகிறேன், அப்போ நீ எனக்காக ஒன்று பண்ணு அப்படின்றாரு. என்ன? சரி வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அப்போது நம்ம அங்கே கூப்பிட்டு போகல, அதுக்கு பதிலாக வேறு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. இதை நீ ட்ரிங்க் பண்ண, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றாரு. ஆனால் நீ என்ன ட்ரிங்க் பண்ண சொல்கிற அப்படின்றாரு. இது உண்மையான ட்ரிங்க் கிடையாது, இதில் என்னோடய ப்ளட் கலந்துருக்கு, ஸோ நீ குடிக்கலாம் அப்படின்றாரு. ஜின்னு அதை எடுத்து குடித்த உடனே அவர் அப்படியே மயங்க ஆரம்பிச்சிடுறாரு. மயங்கினவர் மயங்கிலாம் விழலை, அப்படியே ஆரம் மேலே கையை போடுறாரு. ஆரம் பக்கத்தில் போகிறாரு. நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஆரம் கேட்குறாங்க. அது எனக்கு உன் கூட இருக்கணும், நீ சொன்னது உண்மைதான், நான் உன் கூட வாழ்கிறேன், எனக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது உன்னை தவிர, நான் உன் கூட இருக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாரு. ஜின்னை கிஸ் பண்ண உடனே அந்த ரிங் அப்படியே ரெட் கலரில் எரியுது. இதை ஆரம் கவனிச்சிடுறாரு. ஆரம் இதை பார்த்துட்டு வில்லத்தனமாக சிரிக்கிறாரு. இனிமேல் நீ எனக்கானவன், அந்த கடவுளே நினச்சாலும் நம்மளை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் ஹக் பண்ணுறாரு. ஆர்மிஸ் இந்த இடத்துலையே வேம்பயர் டீமன் டிஃப்ரெண்ட் லவ் நம்ம நாம்ஜின் ரொமான்டிக் எஃப்எஃப் முடியுது. இந்த எஃப்எஃப் பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த எஃப்எஃப்பில் பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.